ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 என்ன சொல்ல வருது? உலக ரீதியா என்ன விஷயங்கள் இருக்கு? 2026 வந்து பொருள் சார்ந்து இருக்கா? இல்ல அகம் சார்ந்து இருக்கா? அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாங்க ஐயா. ரிஷப ராசியில உதயமாகுது ம். இந்த புது வருடம். கன்னி லக்னத்துல உதயமாகுது. ம். அதனால இது வந்து என்ன சொல்லுதுன்னா, பணம் ப்ளஸ் பதவி, சேவை, ம். வேலை வாய்ப்பு, இதைத்தான் சொல்ல வரும். அதுலேயும் நம்ம நியூமராலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1ஆம் எண் ஆதிக்கம் சூரியன். அதனால் சூரியன் அரசாங்கத்தையும் சொல்ல வருது. ஸோ அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், ம். அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள், ம். அதனால் பெறக்கூடிய பணம், ம். இவ்வளோதாங்க 2020. ம். சிரமம் இல்லாமல் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நகரக்கூடிய ஒரு ஆண்டு. ம். தைரியமாக நம்ம சொல்லலாம். ஏனென்றால் கடந்த காலத்தில் குரு வந்து பகையாக இருந்தார். ம். 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 குரு தான் ஒட்டுமொத்த பணம், கஜானா. அவர் வந்து பகையாக இருந்தது நீங்க போகிற ஆண்டு இது. அவருடைய உச்ச வீட்டுக்கு போகிற ஆண்டு இது. அதனால் இதை தைரியமாக நம்ம வரவேற்கலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சனியினுடைய தன்மையினால் இயற்கை சீற்றங்கள், அது மட்டும் நம்ம வந்து அது ஒவ்வொரு இடத்துக்கு சம்மந்தப்பட்டது. எந்த மாதிரி இருக்குங்க? உலகத்துக்கே மொத்தமாக நம்ம எடுக்கிறது இல்லை. ம். ம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட் பிரகாரம் அந்த இயற்கை சீற்றங்கள் வரலாம். ஏனென்றால் அது ஜலராசியில் கிரகம் இருந்தால் இயற்கை சீற்றம். பேசிக் கான்செப்டே அதுதான். கடகம், விருச்சிகம், மீனம். மீனம் சம்ஹார ராசி. இப்போ குரு அங்கே இருக்கிறாரு, சனியும் இங்கே இருக்கிறாரு. ஒருவேளை மற்ற கிரகங்கள் விருச்சிகத்தில் வரும்ல, கண்டிப்பாக மாதக்கோள்கள், அப்போ அதெல்லாம் கனெக்ஷன் ஆகும்ல. அதுலேயும் செவ்வாய் சனியோட சேரும், அது மாதிரி சூரியன் சனியோட சேரும். இதெல்லாம் சேர்க்கையினால் வரக்கூடிய சில பேரழிவுகளோ இயற்கை சீற்றங்களோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நல்லதை பேசுவோம். கண்டிப்பாக. பேசிக்கலாக 2026 ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குது, வாய்ப்புகளை கொடுக்குது. மொத்தத்தில் இவ்வளவு நாள் இல்லாத வாய்ப்புகளை உருவாக்கும் போது ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. பொருளாதாரம் அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக அதிகரிக்கும். ஏனென்றால் இந்த கம்யூனிகேஷனுங்கிறது தான் மிதுன ராசி. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது, காற்று ராசி, வான்வெளி சம்மந்தப்பட்டது, பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது, எவ்வளவோ வந்து அவஸ்தைகள். இந்த இமிக்ரேஷன், அதாவது விசா, இது சம்மந்தப்பட்ட குழப்பங்கள், இது எல்லாமே மிதுனத்தில் குருவினுடைய தன்மையினால் வந்தது தான். இப்போ அது மாறும் பொழுது மற்ற வர்த்தகங்கள் வந்து செழிப்பாகும் போது உலகமே செழிப்பார். புத்திர காரகன் குரு, பிரஜைகளின் தலைவன் குரு. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வத்துக்கும் பிரஜைகள் என்று சொல்லக்கூடிய மக்கள்களெல்லாம் செழிப்பாக இருக்கிறதுக்கும் வேதம் முறைப்படி, தர்ம முறைப்படி, அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்பவர்களுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டு. சிறப்பு. அதை நீங்கள் 1ஆம் நம்பர் சொல்லும்போது சூரியன் ஆதிக்கம் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நிச்சயமாக. இப்போ சூரியன் நம்ம மைண்டில் வந்தாலே சிம்மத்துக்கு போயிடணும் மைண்டு. அந்த சிம்மம் யாருன்னு பார்த்தா காலச்சக்கரத்துக்கு 5. அந்த 5 என்னன்னா ஜனங்கள், பொது ஜனங்கள். அப்படி எடுத்து சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க. இப்போ என்ன ஒவ்வொரு ராசிகளும் நம்ம பார்த்தலாங்கய்யா. ஐயா, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசி 2026 அகம் சார்ந்த விஷயத்தை வச்சிருக்கா இல்லை புறம் சார்ந்த விஷயத்தை வச்சிருக்கா? 2026ங்கும் போது 2 பகுதியாக பிரிக்கணும். இப்போ ஜூன் வரைக்கும் ஒரு பகுதி, ஜூனுக்கு பிறகு ஒரு பகுதி. இப்போ ஜூன் வரைக்கும் எடுக்கும் பொழுது புறம் சார்ந்து இயங்குது. ஏன்னால் குரு 8ல் இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 8ஆம் இடம்னு சொன்னாலே அது வந்து அகத்துக்கும் நல்லதில்லை, புறத்துக்கும் நல்லதில்லை. ஆனாலும் புறம்ங்கிறது வேலைக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்தானம் 8ஆம் இடம். 6க்கு டபுள், 6, 7, 8. 6க்கு பின் பிரவிருத்தின்னு சொல்லுவோம். பிரவிருத்தின்னா இரட்டை விளைவு. அப்போ மல்டிப்ளை ஆகுது. வேலை அதிகரிக்கும். வேலை அதிகரிக்கும். வேலை சுமையாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, அதிக ஒர்க்லோடு இருக்கும். ஆஃப்டர் ஜூன் என்ன ஆகும், அப்படியே 9க்கு வர்றாரு. இந்த 9க்கு வரும்போது மூளை உழைப்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், 5ஆம் வீட்டில் சனி இருக்கார், 9ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ 1, 5, 9ங்கிறது எல்லாமே மூளை உழைப்பு, கமிஷன் வகை, கன்சல்டிங். இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை.
ஆனால் உற்பத்தியில் இருக்கவங்களுக்கு பாதிக்கும். இப்போ இது ரெண்டாக பிரிக்கிறதுனால விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் புறம் சார்ந்து பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு இல்லைங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா 5, 9 அப்படிங்கிறது பின்னால் வரப்போகுது. இப்போதைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் ஒரு ஜீவனம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிலிருந்து பெரிய மறுமலர்ச்சி நம்ம வந்து எதிர்பார்க்கறது யாருக்குன்னா, கன்சல்டிங் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கலைத்தொழிலை பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இருக்காது. அதை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ 4ஆம் வீட்டில் இருக்கிற ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிற குரு தான் போன வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தணும். இந்த 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிட்டாங்க. குருவும் ராகுவும் 4, 8. இந்த 4, 8ங்கிறது தான் அவஸ்தை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிஷினரிஸு அதெல்லாம் சோல்டு பண்ணுற அளவுக்கு வந்து ஆகிறது. வாகன விபத்துகள், இது சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு ஆட்பட்டதே இந்த 4, 8 தான். சனியை வந்து சனி திசை நடக்கிறவங்களுக்கு கன்சல்டிங் கமிஷன் வகை பண்ணுறவங்களுக்கு தான் அது நான் சப்போர்ட் பண்ணும். இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாது. அதனால் இது முழுக்க முழுக்க விருச்சிகத்துக்கு அகம் சார்ந்த வருடமாகத்தான் இருக்குது. சிறப்புங்க ஐயா. கடந்த நாளில் இந்த தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதெல்லாம் சீராக வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே இங்கே ராகு இருக்காரே, 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலே அந்த இடத்துக்கு உண்டான அந்த தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருடைய சொந்த நட்சத்திரம் அங்கே இருக்குது. சதயமாக நம்ம ராகுவாகவே வேலை செய்கிறாரு. அது போக அங்கே குருவனுடைய நட்சத்திரமும் இருக்குது. அந்த குரு வந்து 8லையும் இருக்காரு. இப்போ அடுத்து நம்ம ஜூன் மாதத்துக்கு பிறகு மாறக்கூடியது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அதாவது ஏற்கனவே பிரச்சனை ஒரு உடல் உபாதைகள் பட்டுக்கிட்டு இருக்கிற தாயாரை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கும். ஆஃப்டர் ஜூன் வந்து ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கும், ரெடி பண்ணி கொடுக்கும். உறவுகள் விஷயத்துலேயும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா 4, 8 இப்போ அது வந்து ராகு ஃபுல்லாகவே அங்கே ஆக்கிரமிக்க போகிறார். அதனால் எப்போவுமே உங்களுக்கு யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்க வந்து எந்திரம் போல் இயங்கக்கூடிய அமைப்பு தான் வச்சுருப்பாங்களோ ஒழிய ஒரு அன்பாக பாசமாக பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அங்கே ராகு விட மாட்டார். பட் என்ன அப்படின்னா இப்போ குரு வந்து 9க்கு வர்றாருல, இந்த ஆஃப்டர் ஜூன் பார்த்திங்கன்னா குருவனுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும்போது 5ஆம் வீட்டில் இருக்கிற சனி, 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு இவங்களுக்கு வந்து ஒரு படிப்பினையை தருவாங்க. அதாவது குடும்பத்தில் சரி அனுசரித்து போவோம், இருக்கிறத சாஃப்டாக கொண்டு போகும் அப்படின்ற அந்த பக்குவத்தை கொடுத்து பிரிந்த உறவுகளை எல்லாம் கூட சேர்க்க வச்சிருவேன். ஆஃப்டர் ஜூன் வந்து சேர்க்க வச்சிருவேன். கேது வந்து தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிற நட்சத்திரம், தொழில் ஸ்தானத்துக்கே வர்றாரு. அதனால் ஸ்திரமாக இருக்க வைப்பார், அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்க வைப்பார். ஒரு சில பேர் படிக்கிறதுக்கும் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு மட்டும் வெளிநாடு போகும். மற்றபடி இந்த ப்ரொடக்ஷன் லைனு, ஃபீல்டு ஒர்க்கு இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஸ்திரமாக இருக்கு. அதை புறம் சார்ந்தது கொஞ்சமாவது ஏதாவது வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா? 4, 10 இருக்கிற ராகுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய வாகனங்கள் ஷோரூம் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும், நல்லது தான் பண்ணும். ஓகே. இப்போ இந்த சுயதொழில் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த காலெல்லாம் இருக்கும். யாருக்கெல்லாம் சனி திசையோ குரு திசையோ, மெயினாக சனி திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன அந்த அறிவுரை பொருந்தும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு பங்கம் பண்ணும், மற்றவர்களுக்கெல்லாம் பண்ணாது. சிறப்பு சிறப்புங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? பந்தம் ஆஃப்டர் ஜூன் நல்லா இருக்கும். கருத்து வேறுபாடுலாம் கம்மியாயிருங்களா? ஆமாம், 7ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு சாதகமாக குரு போகிறார். 7ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடான கடகத்துக்கு குரு போகிறார். 7ஆம் வீட்டுக்கு 11ஆம் இடமான 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். ஸோ இந்த 2 பேரும் திருமண விஷயங்களை பார்த்துக்குவாங்க, நல்லபடியாக டெவலப் பண்ணுவாங்க. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய ஆஃப்டர் ஜூன் வந்து திருமணம் வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு. ஏன்னா 8ல் குரு இருக்கும்போது ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதாகட்டும், அல்லது ஒரு வீடு கட்டுறது, தொழில் ஆரம்பிக்கிறது, எதுவுமே பார்த்தீங்கன்னா 8ல் குரு இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் மந்தம் தான். அதனால் ஆஃப்டர் ஜூன் இதெல்லாம் பிளான் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மறுமணம் நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? மறுமணம் என்பது 9ஆம் இடம் தான், அந்த இடத்துக்கே குரு வர்றார். அதனால் அதில் வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. வேறு நபர்கள், வேறு கம்யூனிட்டி, வேறு ரிலிஜன், இது மாதிரியெல்லாம் 5, 9ங்கிறது மறுமணத்தில் அப்படி கனெக்ட் பண்ணி விடும். சிறப்புங்க. காதல் கை விடுமா?
காதல் வந்து முதிர்ந்த காதல் கைகூடும். முதிர்ந்த காதல் ஆமா. இன்னைக்கு ஒரு 60 வயசுக்கு மேலேங்களா? பக்குவமான காதல். அது என்ன காரணம் அப்படின்னா, சனி தான் முதிர்ச்சிக்குரியவன். ஓகே. அந்த சனியினுடைய நட்சத்திரம் தான் நம்ம ராசியில இருக்கு, ம், ம். அனுஷம். அனுசம். அப்ப எப்பவுமே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ரொம்பவுமே வந்து ஆழ அகல ஆராய்ந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ், அதாவது பருவத்திலேயே பண்ணணுன்ற அந்த இது இல்லாமல், ஒரு மிடில் ஏஜ் அர்க் இல்லாமல் மிடில் ஏஜ் வரைக்கும் போய் ரொம்ப வருஷம் பழகி ஒரு முதிர்ந்த காதல்னு சொன்னது நான் அந்த விதத்தில். புரியுது புரியுது ஐயா. அதனால அது பண்ணி கொடுக்கும். சிறப்பு சிறப்பு ஐயா. இந்த வண்டி வாகனம் யோகம் அதெல்லாம் முற்றிலும் இருக்கா? ராகு கண்டிப்பாக கொடுப்பார். ம். சொந்த நட்சத்திரமான சதயத்துக்கு வந்த உடனே ஒரு பிரம்மாண்டம். ஆமாம், பிரம்மாண்டமாகவும் லேட்டஸ்ட் மாடல் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி புக் பண்ணி வாங்குவாங்க. ஒரு பெருசா இருக்கிற மாதிரி வண்டி புக் பண்ணி வாங்குவாங்க. அதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து அநேகமாக மார்ச் ஏப்ரலுக்கு மேலே முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் இந்த அலைச்சல் கம்மியாகும் ஐயா. நிச்சயமாக கம்மியாகும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஏன்னா கடந்த காலத்தில் இப்போ இந்த மிதுனத்தில் வந்து, மிதுனம் என்பது அட்டமா வீடு, அதில் வந்து குரு வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டார். ம். 2ஆம் அதிபதி 8ல். ம். அப்போ தனஸ்தானம்ங்கிறதே அங்கே வீக் ஆயிடுதுல்ல. பார்க்கறதுனால உழைப்புக்கேற்ற ஊதியம். ம். ம். 2ஆம் வீட்டு குரு பார்க்கறது ம். உழைப்புக்கேற்ற ஊதியம். ஆனால் 8ங்கிறது என்ன, கடின உழைப்பு, ம். வரவு கம்மி. ம். அதே 9க்கு போகும்போது நல்ல ஒரு அமைப்பு, மேற்பார்வை பார்க்கறது, இந்த மூளை உழைப்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. உற்பத்தி செய்கிறவங்களுக்கு சனி திசை குரு திசை மட்டும் ஆகாது. ம். சரிங்க ஐயா. இப்போ வர வேண்டிய பணம் வரல, ஒரு 2 வருஷமா நிக்குது, அந்த தரேன் இப்ப தரேன் அப்ப தரேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இந்த 2020 வருமா, வசூல் பண்ண முடியுமா ஐயா? சனி குரு திசை நடப்பவர்களுக்கு தான் பிரச்சனை. ம். மற்ற திசாநாதர்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா நடக்கும், கிடைச்சிடும். ம். ம். இப்போ ராகுவோ சௌரியன் சந்திரன் செவ்வாய் இது எது நடந்தாலும் கிடைச்சிடும். சுக்கிரன் எல்லாமே கிடைச்சிடும். இந்த சனி தான் தாமதப்படுத்துகிறோம் ம். வருவாய்க்கு. இப்போ 2ஆம் இடம் எது நமக்கு, தனுசு. தனுசு. இப்போ சனி உட்கார்ந்து இருக்கிறது எங்க, மீனத்துல. மீனத்தில். இந்த உத்திரட்டாதி. 2ஆம் வீட்டுக்கு அது 4ஆம் வீடு. ம். அதே மாதிரி குரு கடகத்துக்கு வந்தாருன்னா 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டுக்கு வர்றாரு. ம். அப்போ 2ஆம் வீடு அங்கே பாதிக்கப்படுது. 2ஆம் வீட்டுக்கு 4ல் ஒரு கிரகம் 8ல் ஒரு கிரகம். அதனால சனி குருவை மட்டும் விட்டுருங்க. ராகு கேது மற்ற திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைச்சிடும். பாசிட்டிவா இருக்கு. சிறப்புங்கய்யா. ஐயா அதே மாதிரி மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இந்த கடன் தாங்கய்யா. இந்த கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை இருக்கா? அதே மாதிரி கடன் வாங்காம இருப்போமா? நிச்சயமா இந்த குரு ஜூனுக்கு அப்புறம் மாறின உடனே இந்த காரியங்களெல்லாம் முதல்ல பண்ணி கொடுப்பார். ம். ஏன்னா சனி மெயினாக எடுத்துக்கணும், செவ்வாய் மெயினாக எடுத்துக்கணும் கடனுக்கு. செவ்வாய் மாதக்கோள். ம். அதே நேரத்தில் இப்போ சனி வந்து சனியினுடைய சொந்த நட்சத்திரத்திலே போகிறாரு. ம். அப்போ வந்து என்ன பண்ணுவார், 5ஆம் பாவம் அப்படிங்கிறது 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் வேலை செய்யும். ம். ம். 6ஆம் பாவம் தான் கடன். ம். அது மாதிரி ஒரு நன்மைகள் நடக்கும். நிச்சயமாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இடத்துல வர வேண்டிய தொகை வந்து அதை செட்டில் பண்ணி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வார். சிறப்புங்கய்யா. அடுத்து இறுதியா ஐயாவின் அறிவுரை அது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரொடக்ஷன் லைனே மோசம் அப்படின்னு சொல்லிட்டேன் ம். ஜென்ரலாக. அதுக்காக ராகு கேது மற்ற திசைகள் நடக்கிறவங்கெல்லாம் செய்யலாம், தாராளமாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் 2ஆம் வீட்டுக்கு நல்லா இல்லை. ம். அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து பட்ஜெட்டுக்கு மீறி வந்து பிளான் போடாதீங்க. ம். ம். எனக்கு ஒரு 6 மாதம் கழித்து இந்த பணம் வரும், அதில் நான் இதை சரி கட்டுவேன்னு சொல்லி இப்போவே நீங்கள் செலவு பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் நல்லது. அடுத்த குரு மாறுவது வரைக்குமே உங்களுக்கு சேமிப்பில் சிறிய சிக்கல் இருக்குது. 2ஆம் வீட்டுக்கு அர்த்தாஷ்டம சனி, 2ஆம் வீட்டுக்கு அட்டம குரு, இப்படி புரிஞ்சுக்கோங்க. புரியுது புரியுது. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பண விஷயத்தில் மட்டும் ஒரு அதிகப்படியான தாராளம் இல்லாமல் சிக்கனத்தோடு கையாண்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி வரும். ஏன்னா அவர்களே சனிப்பிடியில் தான் இருக்கிறாங்க. ஆமாம், அது கொஞ்ச நாள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனி வந்து அவங்களுடைய குணமாக இருக்கிறது. ம். ஆனால் நிதானமாக யோசிக்கிறாங்க, நிதானமாக செயல்படுறாங்க, எல்லாமே செய்கிறது. ஆனால் 2ஆம் வீட்டுக்கு அது வந்து சாதகமாக இல்லைங்கும்போது நாம் சிந்திக்கிறதெல்லாம் நமக்கு பயன்படாது, ம். வேற யாருக்கோ பயன்படும். பிளான் நாம் போடுவோம், பலனை வேற ஒருத்தர் அனுபவிப்பாங்க.
அப்போ அது மாதிரி இருக்கும்போது நீங்களே இல்லை நானே எனக்கு வேணும்னு நினைக்காதீங்க. சர்வீஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதுக்கு உண்டான கமிஷனை வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை, ரிஸ்க் கம்மி. சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க.